ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஃபேவரட் ஹீரோ எப்போ சார் இவர் மறுபடியும் வந்து சீரியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்க நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, மறுபடியும் இவர் வந்து விஜய் டிவி அவங்களோட ஒரு ப்ராஜெக்டில் தான் பண்ணிகிட்ருக்காரு. பாலா சார் அவரை வந்து ரீசெண்டாக வந்து மீட் பண்ணியிருக்காரு 1 or 2 days முன்னாடி. பாலா சார் யாருன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்றதில்ல. அவர் வந்து விஜய் டிவியோட ஹெட்டு. அவரை வந்து ரீசெண்டாக போய் மீட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஜய் டிவியோட ஐடி கார்டு வந்து கையில் வச்சிட்ருக்காரு. அப்கமிங்கில் வெப் சீரிஸ் ஏதோ பண்ணுறாரு போல இருக்குது. அதோட வெப் சீரிஸோட ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு பிக்குமே வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இட்ஸ் எ ரேப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சு இந்த பிக் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹாட் ஸ்டாரில் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் இல்லை வெப் சீரிஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டும் கமிட் ஆயிருக்காரு. அது என்ன அப்படின்றது தெரியலை. ஹாட் ஸ்டாரில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ரீசெண்டாக வந்து ஒரு ஐடி கார்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தார் விஜய் டெலிவிஷன் அப்படின்னு போட்டு. அந்த விஜய் டெலிவிஷன்னு போட்டது அப்கமிங் ஏதாவது சீரியல் பண்ணுறதுக்காகவா, இல்லை விஜய் டிவி ஹெட்டை வந்து இன்றைக்கி போய் பார்த்துருக்காரு இல்லையா, உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டேக் வந்து போட்டுட்டு தான் போகணும். எங்கள் ஆஃபீஸ்லாம் அப்படி தான். அவுட் சைட் பீப்புள் யாராவது வராங்க அப்படின்னா எங்களோட டேக் வந்து கொடுப்போம். அதாவது லோகோ போட்ட டேக் வந்து கொடுத்து உள்ளே என்ட்ரியை அனுப்புவோம். ஏன்னா வெளி பர்சன், தெரியாத பர்சன் வந்து சைன் பண்ணாமல் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலா சாரை மீட் பண்ண போனப்போ மேபி ஏதோ ஒரு நியூ ப்ராஜெக்டாக கூட பேசுகிறதுக்காக போயிருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்கமிங் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.